ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிம்பு தயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதையை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நாம இன்னைக்கு கதையை கேட்கலாம். நாகினியின் பயணம், எபிசோட் 1. உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையா? வாங்க கதைக்குள்ள போகலாம். திரிசூர் என்ற சிட்டியில இருக்கிற ஹவுசிங் போர்ட்ல தேவிகா, கேசவ்யாஸ் என்கிற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. கேசவ்யாஸ் ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரும் கூட. உதவின்னு கேட்ட அடுத்த நொடியே ஹெல்ப் பண்ண போயிடுவாரு. அவர் மனைவி தேவிகாவும் ரொம்ப நல்லவங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க மற்றும் ஒரு தீவிர சிவபக்தை. அது மட்டும் இல்லங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இவங்க சமையலுக்கு கேசவ்யாஸ் அடிமைனே சொல்லலாம். திரிசூர் சிட்டில ஏஆர்கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி தான் மிகப்பெரிய கம்பெனியா இருந்துச்சு. இந்த ஏஆர்கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனில தான் நம்ம கேசவ்யாஸ் அக்கௌண்டண்டா இருக்காரு. கேசவும் தேவிகாவும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் வீட்லயும் இவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கல. அதனால வீட்டை எதிர்த்து ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இங்க திரிசூர் சிட்டில இருக்காங்க. தேவிகா ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணா இருந்திருப்பாங்க. அதனால கேசவ் தேவிகாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும்னு எப்போதும் அவர் மனசுல நினைச்சிட்டே இருப்பாரு. அவர்களுக்கு திருமணமாகி 8 வருடம் ஆகியும் குழந்தை இல்ல. அது ஒண்ணுதான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருந்துச்சு. அன்று ஒரு நாள் சாயங்காலம் ஹவுசிங் போர்டு ஆர்கனைசேஷன் கமிட்டியில இருந்து நம்ம ஹவுசிங் போர்டுல ஒரு மீட்டிங் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல ஹவுசிங் போர்டுல தங்கி இருக்கிற எல்லாரும் ஃபேமிலியும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த மீட்டிங்ல ஹவுசிங் போர்டு கமிட்டி மெம்பர் வந்து, எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்றேன். இப்ப நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஹவுசிங் போர்டு ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. சோ நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக அத பத்தி பேசதான் இங்க வந்திருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஹவுசிங் போர்டுல வைக்கலான்னு கமிட்டில இருந்து டிசைட் பண்ணிருக்கோம். அதனால ஆளுக்கு ஒரு வேலையா பிரிஞ்சு செஞ்சு நாம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும். இது உங்க எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு எல்லாரும் ஓகே தான், நாம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தலாம்னு சொன்னாங்க. அப்ப சரி, மீட்டிங் இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் மத்த ஃபங்க்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போறாங்க. பின்னர் கேசவ் வீட்டிற்கு வந்து தன் மனைவி தேவிகாவிடம் நடக்கவிருக்கும் ஃபங்க்ஷன் பத்தி சொல்றான். அதுக்கு தேவிகா, நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா அப்படின்னு கேக்குறான். அதற்கு கேசவும், ஏன் இப்படி சொல்ற? நாம ஏன் போகணுமான்னு கேக்குற? இல்லங்க, நாம இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் வருவாங்க, அப்படிதானே? எல்லாரும் நம்ம கிட்ட வந்து நமக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லையேன்னு கேட்டு நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதான் நான் போகணுமான்னு கேட்டேன்னு சொல்றா. அதெல்லாம் நீ ஒண்ணு நினைக்காத, நாம இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றான். அதுக்கு தேவிகாவும், சரிங்க, நாம இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம்னு சொல்றான். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தடபுடலா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதும் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஃபங்க்ஷன் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும்ல, சோ நாம அதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 6 மணி ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒருத்தரா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாம தேவிகாவும் கேசவும் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கமிட்டி ஆர்கனைசர் வந்து ஸ்டேஜ்ல வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறாரு. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குது. டான்ஸ், சிங்கிங், கேம்ஸ் அப்படின்னு ரொம்ப கிராண்டா நடக்குது. அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு ஒருவருக்கொருவர் பேசி அவரவர் குழந்தைகளோடு நல்லா என்ஜாய் பண்றாங்க. நம்ம தேவிகாவும் கேசவும் கூட நல்லா ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் ஒருத்தரா வந்து தேவிகாட்டையும் கேசவ் கிட்டையும், உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகியும் குழந்தை இல்லையே, டாக்டரை எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும், நாங்க டாக்டரை பார்த்தோம், ஆனா எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. தேவிகாவும், எங்களுக்கு சீக்கிரமாவே அந்த சிவன் ஒரு அழகான குழந்தைய கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். பின்னர் கேசவ் எல்லார்கிட்டையும், அவ கொஞ்சம் வருத்தத்துல இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா, நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். தேவிகாவும் வீட்டுக்கு வந்து அதையே நினைச்சிட்டு இருக்கா. அங்க எல்லாரும் அவகிட்ட குழந்தை இல்லையேன்னு கேட்டதையும் அங்க இருக்கிற குழந்தைங்களோட விளையாடுனதையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. கேசவும் தேவிகாவை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றான், ஆனா முடியல. பின்னர் தேவிகா, கேசவ் என்ன சொல்லிட்டு, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேங்க, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றா. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த வேலைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அவனும் போய் அவன் வேலைய பாக்குறான். அங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் சிவன் கிட்ட போயிட்டு, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, நான் என்ன பண்றதுன்னு நீங்களே எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு ரொம்ப அழுது வேண்டிக்கிறா.
இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சிவபெருமான் தேவிகாக்கு ஏதாவது வழி காட்டினாரான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.